தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது பிணையில் உள்ளார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் பிணையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிணை வழங்கும் போது அமைச்சராக பதவி ஏற்கலாம் என கூறவில்லை என தெரிவித்தது. மேலும் பிணை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பது குறித்து நாளைக்குள் பதிலளிக்குமாறு செந்தில் பாலாஜிக்கு அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த சூழலில் சட்டப்பேரவையில் நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்ற வகையில் கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கப்படும் சட்ட திருத்தத்திற்கான மசோதா உரையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் இருந்தபோதும் அதை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். பேரவை கூட்டத்தின் இறுதி நாளில் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது தாக்கல் செய்த அமைச்சரே பதிலளித்து பேசுவார் என்ற நிலையில் செந்தில் பாலாஜி மசோதாவை தாக்கல் செய்யாததால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பெண்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை மாற்றப்பட்டால் புதிதாக இருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுவதால் பொன்முடிக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் ஆகியோர் அமைச்சர் பதவிக்கு முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ, ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி உள்ளிட்டோரும் அமைச்சர் பதவிக்கான ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் பதவியை இழந்த செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற எதிர்பார்த்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி வசம் இருந்த முக்கிய பொறுப்புகள் மூத்த அமைச்சர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இன்று அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்பட்டாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இறுதி முடிவே யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.